கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து 5வது நாளாக 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதுமே இன்று காலை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. அதுவும் இந்த மழையானது தொடர் மழையாக பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் யாருமே வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்குமே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பெய்யக்கூடிய மழை என்பது தொடர்ந்து இருப்பதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால் KRP அணைக்கு நீர் வரத்து என்பது கிட்டத்தட்ட 1800 கன அடி நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. KRP அணையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தனது முழு கொள்ளளவு எட்டி இருப்பதன் காரணமாக வரக்கூடிய நீர் அனைத்துமே அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தென்பெண்ணை ஆற்றில். இதன் காரணமாக தற்போது அந்த தென்பெண்ணை ஆறு ஓடக்கூடிய 5 மாவட்டங்களுக்கு, அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு கரையோர வசிக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றில் தண்ணீர் அதிகமாக செல்லக்கூடிய இந்த நிலையில் யாரும் ஆற்றை கடக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. தற்போதைய நிலவரப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இடைவிடாத மழை பெய்து வருவதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து பிரகாஷ்.